2-3 மாதங்கள் கடந்த பிறகும் கூட தாவீது தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் அதை மூடி மறைக்க முயற்சி செய்கிறான். சகோதர சகோதரிகளை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்க, திடீர்னு விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ, உடனே செய்ய வேண்டிய வேலை என்ன? எழுவதுதான். நீ பாவத்திலே விடுகிறாய் என்றால் உடனே செய்ய வேண்டிய வேலை எழுந்து விடுவது. மனஸ்தாபத்தோட கூட தேவ சன்னதிக்கு வந்த அந்த பாவத்தை அறிக்கையிடுவது. பாவத்தை நீ ஒப்புக்கொள்ளுவாய் என்றால், அதை மூடி மறைக்காமல் அதை ஒத்துக்கொள்ளுவாய் என்றால், அது உனக்கு நன்மை பயக்கும். உன் மீது வரவிருக்கிற உபத்திரவங்களை அது குறைக்கும். உன் மீது வருகின்ற சிக்ஷையை அகற்றக்கூடும் அல்லது குறைக்கக்கூடும். ஆதாமே, நான் புசிக்க கூடாது என்ற கனியை புசித்தாயோ என்று தேவனே கேட்கிற போது ஆதாம் புத்தி வந்து, ஆண்டவரே புத்தி கெட்டு போய் அதை புசித்து விட்டு என்ன மன்னிங்கப்பா என்று சொல்லுவானோ என்றுதான் தேவன் கேட்கிறார். ஆதாமே, நான் வேண்டாம் என்று சொன்ன கனியை நீ புசித்தாயோ? இப்ப கேள்வி, ஆதாம் அந்த கனியை புசிச்சது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்களேன். தெரியுங்க. அப்போ தெரிந்திருந்த தேவன் ஆதாமை நோக்கி, ஆதாமே, என்னையா மனுஷனே, புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசிச்சையா என்று கேட்டிருக்கணும் இல்லைங்க. ஆனா அப்படி கேட்கல. ஆதாமே, நான் கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயா என்கிற தொனியில ஏன் கேட்டார் என்றால், நான் புசித்து விட்டேன் என்று அவன் சொல்லுவானோ என்றுதான். கர்த்தாவே, நான் புசித்து விட்டேன், என்ன மன்னிங்கயா என்று சொல்லுவானோ என்றுதான். மன்னிப்பு கேட்பான் என்ற நோக்கில்தான். கவனிங்க சகோதரிகளே, சகோதரர்களே, நான் பறைசாற்றுகிற ஆண்டவர் மிகுந்த அன்புடையவர். அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதால் தான் உன்னை சிட்சிப்பதற்கு முன்பு உனக்கு ஒரு வாய்ப்பை அருளுவார், நீ மன்னிப்பு கேட்பதற்காக. உன்னை சிட்சிப்பதற்கு முன்பு உனக்கு ஒரு வாய்ப்பை அருளுவார். உன்னுடைய தவறை நீ உணர்ந்து அதை மூடி மறைக்காமல் அதை ஒப்புக்கொள்ளுவாய் என்று. அதாவே, நான் புசிக்க கூடாது இந்த கனியை புசித்தாயோ என்று தேவன் கேட்க காரணம் என்னவென்றால், அவர் ஒரு வாய்ப்பை அருளுகிறார் தப்பை ஒத்துக்கொள்ளுவதற்கு. காயினே, உன்னுடைய சகோதரன் எங்கே? ஏன் தெரியாத தேவனுக்கு? காயின் ஆபேலை கொன்று விட்டான் என்பது தெரியுங்க. ஆனால் தெரிந்திருந்தும் கூட, காயின், ஏன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்து விட்டாய்? ஏன் உன் சொந்த சகோதரனை கொன்று விட்டாய் அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. ஆனா அப்படி கேட்கல. காயினே, உன் சகோதரன் எங்கே? எப்போதும் என் சகோதரனை குறித்து என் இடத்திலே கேட்காத தேவன் இப்போ அதை குறித்து கேட்கிறார் என்றால் பார்த்துட்டாரு. ஆண்டவரே, நான் மன்னிச்சிருங்க, நீங்க என்னுடைய பலிகளை ஏற்றுக்கொள்ளாமல் சகோதரனுடைய பலிகளை ஏற்றுக்கொண்டதுனால அதை பார்த்து எனக்குள்ள கோபமும் பொறாமையும் வந்து ஆபேலை நான் கொன்னுட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க என்று மன்னிப்பு கேட்பானோ என்றுதான். கேட்கலையே. சகோதர சகோதரிகளே, தேவன் சாதாரணமாக ஒரு மனிதனை சிட்சிப்பதற்கு முன்பு கட்டாயம் அவன் மன்னிப்பு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பை அருளுவார். அந்த நாகமான் வந்தான். எலிசாவினிடத்திலே வந்து தன்னுடைய குஷ்டரோகத்தை காண்பித்து சுஸ்தமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். போய் யோர்தானிலே மூழ்கின்றான். நாகமான் யோர்தானில் மூழ்கினவுடனே 7 முறை மூழ்கினவுடனே ஆரோக்கியம் சரியாயிற்று. அவன் சரீரம் பிள்ளையினுடைய சரீரத்தை போல மாறிற்று. நாகமான் திரும்ப வந்து காணிக்கை தர வேண்டும் என்று நினைத்தான் எலிசாவுக்கு. எலிசா அந்த வெகுமதியை வாங்கிக் கொள்ளவில்லை. நீ போய் வா என்று சொல்லி அனுப்பிவிட்டான். உடனே நாகமான் போய்க் கொண்டிருக்க எலிசாவினுடைய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கேயாசி. நாகமான் வெகுமதிகளை கொண்டு வந்ததை கவனித்தான். அதை எலிசா வேண்டாம் என்று மறுத்ததையும் கவனித்தான். வேண்டாம் என்றதை கேட்டபோது கேயாசி கண்டு, நம்முடைய ஊழியக்காரர் எப்ப பார்த்தாலும் ஊழியங்கிறாரு தவிர பணம் சேர்க்கறதுக்கு அவருக்கு தெரியறதில்ல, வருமானத்தை பெருகிறது அவருக்கு தெரியறதே இல்லை என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? நாகமான் போய்கொண்டிருக்கிறேன், கேயாசி பின்னாலே ஓடுறான். பின்னாலே ஓடி, நாகமான் கொஞ்சம் ரதத்தை நிறுத்து, அது எலிசாவின் இடத்துல வேலை செய்யற சீஷன் மாதிரி இருக்கு, நிறுத்து என்று சொன்னபோது நிறுத்தப்பட்டான். நான் தான் எலிசாவின் இடத்திலே சீஷனாய் இருக்கிற கேயாசி. கேயாசி சார், வாங்க வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என் ஆண்டவன், என் எஜமானாகிய எலிசா என்னை அனுப்பி வைத்தார். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்ககிட்ட சில வெகுமதிகளை வாங்கி வர சொன்னார், உங்ககிட்ட சில வஸ்திரங்களை வாங்கி. ஐயோ, ஒரு ஜோடி வஸ்திரம் 2 ஜோடி வஸ்திரத்தை எடுத்துக்கோங்க, ரெட்டிப்பா எடுத்துட்டு போங்க. அவ்வளவு பெரிய தேவதாசன் அவர், அவருக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா அதுக்கான கடமை எனக்கும் இருக்கு, நாங்க எடுத்துட்டு போங்க என்று சொல்லி கேயாசி கேட்டதை விட ரெட்டிப்பாய் அவன் கொடுத்து அனுப்பி விட்டான். கேயாசி என்ன செய்தான்? 2 ரெட்டிப்பான வெகுமதிகளை வாங்கி கொண்டு வந்து விடுகிறான்.
எல்லாத்தையும் கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாதது போல எலிசா கிட்ட வந்து நிக்கிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்து 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடே கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் போய்விட்டார்கள். பின்பவன் உள்ளே போய் தன் எஜமானனுக்கு முன்பாக நின்றான். அப்ப எலிசா என்ன கேட்கிறான் கவனிங்க. கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய்? என்ன கேட்கிறான்? நீ போ, எங்கிருந்து வந்த என்று கேட்கிறான். எலிசாவுக்கு ஆக்சுவலா அந்த கேயாசி எங்க போனாங்கிறது தெரியுமா தெரியாதா? யோசிச்சு பாருங்க. தெரியுமா தெரியாதாங்க? தெரியுங்க. கேயாசி, ஹலோ, எங்கிருந்தியா வர்ற இதை கேட்கிறான் என்றான். காரணம் என்னன்னா, தேவன் எலிசாவின் மூலமாக கேயாசிக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஐயா, இவ்வளவு திட்டவட்டமா நான் வந்த உடனே எங்கிருந்து வந்தேன்னு நீங்க கேக்குறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். நான் செஞ்சது தப்புதான் ஐயா. நான் நாகமான் கிட்ட போய் கொஞ்சம் வெகுமதிகளை வாங்கிட்டு வந்தேன் என்று ஒத்துக்கொள்ளுவானோ என்னமோ. எங்கே இருந்து வந்தாய் கேட்டான். கேயாசி ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கலங்க. என்ன சொல்றான்? நீ எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. எவ்வளவு துணிகரமா போய் அடிச்சு விடுறான் பாருங்க. அதாமே, அந்த கனியை நீ புசித்தாயா? ஆமா, சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கலங்க. நீர் கொடுத்தீரல்லவா? அதாவது அந்த ஸ்திரீ தான் அந்த கனியை சாப்பிட கொடுத்துட்டான். ஆக்சுவலா நீங்க அவளை கொடுக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் என்று இன்டைரக்டா யாரு அவன் நிந்திக்கிறான்? அனாவசியமா அந்த பொண்ணை எனக்கு கொடுத்தீங்க, அது எனக்கு கனியை கொடுத்தது, நான் சாப்பிட்டுட்டேன். நான் சாப்பிட்டேன்னா காரணம் என்ன? அவ கொடுத்ததால தானே. அவ கொடுக்க காரணம்னா அவளை நீர் கொடுத்துடலவா அப்படின்னு யார இன்டைரக்டா நிந்திக்கிறாங்க. தப்பை ஒத்துக்கொள்ளுவதற்கு பதிலாக அதை மூடி மறைக்க ட்ரை பண்றான். காயேன், உன் சகோதரன் எங்கே? ஏன் என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியோ? எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அப்படி கேட்டான்ல. தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தன் தவறை ஒத்துக்கொள்ளுவானோ என்ற நான் ஒத்துக்கொள்ளவில்லை. மூடி மறைக்கத்தான் ட்ரை பண்ண. ஜாக்கிரதையா கவனிங்க. ஆதாமுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை அருளினார் தன் தவறை ஒத்துக்கொள்ளுவதற்கு. ஆனால் அவனோ மூடி மறைக்க முயற்சி செய்தான். அங்கே திருப்தியை இழந்து போனான், தேவாய்க்கியத்தை இழந்து போனான், சந்தோஷத்தை இழந்து போனான், சமாதானத்தை இழந்து போனான், சகல ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான். கடைசியிலே சென்று என்ன ஆனா? முட்களும் புதர்களும் உள்ள இடத்துல தள்ளப்பட்டான். முட்புதர்கள் நிறைந்த இடத்திற்கு தள்ளப்பட்டான். வியர்வை சிந்தி உழைத்தாலே தவிர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமை. நல்லா கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, புரியுதாங்க? எப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை அறிக்கையிடாமல் அதை மூடி மறைக்கிறோமோ தீவிரமான பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். நம்பர் 2, காயீன், உன் சகோதரன் எங்கே? எனக்கு என்ன தெரியும், ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? காயினை தவிர வேற யாருக்குங்க தெரியும்? கொலை பண்ணது அவன் தானே. எனக்கு என்ன தெரியும், ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளி நினைச்சிட்டீங்களா? எஸ், ஒவ்வொரு அண்ணனும் தன்னுடைய தம்பிக்கு காவலாளிதான். ஒவ்வொரு அக்காவும் தன்னுடைய தங்கைக்கு காவலாளிதான், காவல்காரிதான். மறந்து போய்விடக்கூடாது. தந்தைக்கு அடுத்தபடியாக தம்பியின் மீது பொறுப்பெல்லாம் அண்ணனாக உன்னுடையதுதான். அம்மாவிற்கு அடுத்தபடியாக தங்கையின் மீது உள்ள பொறுப்பெல்லாம் அக்காவுடைய உன்னுடையது. என் தம்பிக்கு என்னன்னா எனக்கு என்ன, என்னுடைய தங்கைக்கு என்னன்னா எனக்கு என்ன என்று சொல்லுவது கூடாது. சில சந்தர்ப்பங்கள்ல சுகாசோட விஷயத்துல, பிரின்ஸ் விஷயத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் பிரின்ஸ் கிட்ட சொல்லுவேன், நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும். நான் எதுக்கு அவனுக்காக பொறுப்பெடுக்கணும் டாடி? தப்பு பண்றது அவன், நான் எதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்? எஸ், ஒரு அண்ணனா பொறுப்பு உன்னுடையதுதான். நீ ஒரு முன் மாதிரியா இருக்கணும், ஒரு மாடலா இருக்கணும். அவன் ஏதாவது தப்பு பண்ணா நீ தான் சொல்லி திருத்தணும். அது உன்னுடைய கடமை. இன்னைக்கு யாருக்குமே கணவனுக்கு மனைவி பொறுப்பே இருக்கிறதுல இஷ்டம் இல்ல, மனைவிக்கு கணவனுடைய பொறுப்பே இருக்கிறதுல இஷ்டம் இருக்கிறது இல்ல, தந்தை பொறுப்பேற்றுக்கிறது இல்ல, தாயும் பொறுப்பேற்றுக்கிறது இல்ல. அதன் பலனாக பிள்ளைகள்
வழி தப்பி போயிடுறாங்க. அக்காவும் பொறுப்பேற்கிறதுல, அண்ணனும் பொறுப்பேற்கிறதுல. அதனால தம்பி வழி தப்பி போயிடுறான் அல்லது தங்கை வழி தப்பி போயிடுறான். சோ கடமையை ஏத்துக்கணும். அதுதான் உன்னுடைய பொறுப்பு. காயேன் சகோதரன் எங்க? எனக்கு என்ன தெரியும்? எங்கிட்ட கேட்டா நான் என்ன அவனுக்கு காவலாளியா? என்ன கட்டாயம் காவலாளியா இருக்க வேண்டும். பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு விலகினால் கருணையை பெற்றுக் கொள்ளுவோம். தாவீது செய்த அந்த பாவத்தை அறிக்கையிடாமல் மூடி மறைத்ததாலே அன்று அவன் 4 பிள்ளைகளை இழக்க வேண்டியிருந்தது. 4 குமாரர்கள் செத்து போனார்கள். அதற்கு பிறகு எத்தனையோ பயங்கரங்கள் நடந்தன. சமாதானமாக வாழ வேண்டும் என்று தேவன் நினைக்கிற போது சமாதானமாய் வாழ்வதற்கு தேவையா இருக்கிற ஆவிக்குரிய நடத்தி சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய நாமோ அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு, பரிசுத்தமற்ற காரியங்களை செய்து கொண்டு, பரிசுத்தமற்ற காரியங்களை மூடி மறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது, அவற்றை அறிக்கை செய்யாமல் மூடி மறைக்க முயற்சி செய்கையில் நீ சிட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, தலைமுறை தலைமுறையாய் வரும் உன்னுடைய சந்ததியாருக்கெல்லாம் நீ சிட்சையை விட்டு போகிறாய். கேயாசிக்கு பேரன் இருக்கான்னு வைக்கலாம. இந்த பேரனிடத்துல போய் என்னையா உன்னுடைய குஷ்டரோகம் ஏன் இது வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? அந்த பேரன் என்னன்னு சொல்றதுன்னா, எல்லாம் எங்க தாத்தா செஞ்ச பாவக்காரி. என்ன தாத்தா செஞ்சிட்டாரு? ஒழுங்கா ஊழியம் பண்ண வேண்டியவர் ஊழியம் பண்ணாம அந்த ஊழியத்தோட பேரை வச்சுக்கிட்டு அநியாயமா அக்கிரமமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படி அதுக்காகத்தான் அவர் சபிக்கப்பட்டாரு. அந்த சாபத்தை இன்னைக்கு நாங்களும் சுமக்கிறோம். இல்லன்னா இந்த வயசுல எனக்கு ஏன் குஷ்டரோகம் வரப்போகுது? இப்படி கேயாசின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பிள்ளைகள் எல்லோருமே கூட குஷ்டரோகத்தால் தவித்திருப்பார்கள். ஏனென்றால் தங்கள் தாத்தாவுக்கு தாத்தா செய்த பாவங்கள் தான். சொன்னல கவனிங்க. உனக்கு பிறகு வரும் உன் சந்ததியார் சொல்ல வேண்டியது நீ செய்த பாவத்தை குறித்து அல்ல, நீ செய்கிற பிரார்த்தனையை குறித்துத்தான் அவர்கள் பேச வேண்டும். நீ வாழ்ந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை குறித்து அல்ல அவர்கள் நினைவு கூற வேண்டியது. நீ வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தான் அவர்கள் நினைவு கூற வேண்டும். எனவே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வாய். ஆண்டவரிடத்தில் வேண்டுவாய், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பத்துக்கும், என் பிள்ளைகளுக்கும், என் பேர பிள்ளைகளுக்கும், வரப்போகிற எல்லா தலைமுறைக்கும், சந்ததியினருக்கும் ஆசீர்வாதகரமாய் இருக்க வேண்டுமே தவிர கேயாசியை போல சாபத்தை விட்டு நாங்கள் போய்விடக் கூடாது. நான் செய்த எல்லா தவறுகளையும் நான் அறிக்கை செய்கிறேன். அவற்றை விட்டு விலகி விடுகிறேன் ஆண்டவரே என்று ஜெபித்து அவரிடத்திலே இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுவாயோ அல்லது வந்த பிரகாரமாகவே பாவத்தோடு கூட நீ திரும்பிச் செல்வாயோ, அது உன்னுடைய இஷ்டம். அவர்கள் ஜெபிக்கலாம். ஜெபத்திற்காக எல்லோருமே ஒருமனப்படும்படி கேட்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, அக்கிரமங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்ற உம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் உள்ளபடியே எங்கள் அக்கிரமங்களை விட்டு விலகுகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்திலே பாவம் நடக்கிறது என்கிறது உண்மைதான். எந்தெந்த விஷயங்களில் நாங்கள் வழிதப்பி போகிறோமோ, உம்மை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, உம்முடைய பார்வையில் குற்றவாளிகளாய் இருக்கிறோமோ, அதை நீர் அறிவீரையா. நாங்களும் அதை அறிந்திருக்கிறோம். எல்லா விஷயங்களையும் கர்த்தாவே இதோ அறிக்கை செய்கிறோம். நீர் இறங்கி எங்களை மன்னிங்க ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிங்கப்பா. உம்முடைய மேலான இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பாபத்தின் விஷயங்களிலே நாங்கள் செத்து போனவர்களாய் வாழ கிருபை அருள வேண்டும் என்று கேட்கிறோம். ஆதாமை போல, காயீனை போல, கேயாசியை போல எதிர்வரும் தலைமுறையினருக்கு, சந்ததியினருக்கு சாபத்தை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிடக் கூடாதப்பா. எங்களை நினைவு கூறும் போதெல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீதிமான்களை நினைவு கூறுவது என்பது ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வருகிற சந்ததியினர், தலைமுறையினர் எங்களை குறித்து நினைவு கூறும் போதெல்லாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஆவிக்குரிய நடத்தையை குறித்து, ஜெபத்தை குறித்து, எங்கள் பரிசுத்தத்தை குறித்து, எங்கள் ஊழியத்தை குறித்து அவர்கள் ஞாபகப்படுத்தும் போது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே எதிர்வரும் சந்ததியினருக்கு நாங்கள் விட்டு வைத்து போகிற மகா பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.